ஹலோ. கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நம்ம பார்க்கலாமா? கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மனசு எதை நம்புதோ அதற்குரிய எடுத்துக்காட்டு தான் நம்ம மூளை எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நமக்கு பிடிக்காத ஒருத்தரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மூளை அவங்க கூட நடந்த பழைய கசப்பான நினைவுகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். அந்த நபரை அன்றைக்கி சந்திக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கசப்பான நினைவுகள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நபரை சந்திக்கிற அந்த சந்திப்பு அன்னைக்கு நமக்கு சாதகமாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம மூளை மறுபடியும் இதை எடுத்து காட்டும். பாத்தியா, நீ நம்பின மாதிரியே உனக்கு பிடிக்காதவங்க அதனால் உனக்கு பிடிக்காத மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற உதாரணத்தை நமக்கு காட்டும். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். நமக்கு என்ன தெரியுது? நாம் எப்போவுமே நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அன்பு நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதை நிரூபிக்கிற விதமாக மூளை பல எடுத்துக்காட்டுகளை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிது. இதை எப்படி மாற்றலாம்? நம்ம இந்த வாக்குறுதி இல்லை அஃபர்மேஷன் சொல்கிறது மூலமாக இந்த நம்பிக்கையை மாற்றி அமைக்கலாம். இந்த அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ அட்ராக்ட் லவ், நான் அன்பை ஈர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த அஃபர்மேஷன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறது மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.